ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எழுதுறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hi guys, welcome back to a new session. This is Haris Mehta. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So இன்னைக்கு நம்ம வந்துட்டு chapter 3 ஓட important questions தான் பார்க்க போறோம். chapter 3 வேற எதுவும் கிடையாது, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரேபிட் ரிவிஷன் சீரீஸ் போயிட்டு இருக்கு, அது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ எஸ், அண்ட் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸப்ட் சாப்டர் 7 and 8 ஆல்ரெடி நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம வந்து டாப் 2, 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்கு போட்டிருக்கோம். மித்த சாப்டர்ஸ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும் ஒரு டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் அதே திருப்பி என் கூட அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சோ தட் உங்களுக்கு நீங்க நல்லா தரவா புரியுற வரைக்கும் ஒரு சம் போட்டீங்கன்னா, ஏன்னா ரொம்ப கிட்டதானே இருக்கு நம்ம போர்டு எக்ஸாம். சோ நீங்க வந்து உங்களுக்கு வர வரைக்கும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 3ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு 2, 3 மார்க்ஸ் வந்து இதுல நிறைய கேட்பாங்க. பிகாஸ் சாப்டர் 1, 2, 3 and 4 வந்துட்டு ரொம்ப வந்துட்டு 2, 3 மார்க்ஸ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மேபி 1 or 2 ஆஸ் யூஷுவல், அது வந்துட்டு ரேர் கேசஸ்ல 1 or 2 வரும். ஸோ அதனால நீங்க வந்து 2, 3 மார்க்ஸ் தான் இங்க நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் அகேன் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சம் புரியலன்னா நீங்க திருப்பியும் போயிட்டு பிளே பண்ணி திருப்பி போட்டு பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹார்ட்லி உங்களுக்கு வந்து ஒன் மந்த் 15 days அப்படிதான் இருக்கும், 1 month 10 days தான் இருக்கும். ஸோ நீங்க திருப்பி போட்டு பாருங்க அன்டில் உங்களுக்கு ஒரு சம் கம்ப்ளீட்டா புரியுற வரைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு, so first question வந்துட்டு இப்போ ஆல்பா, பீட்டா, காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமா இன் டர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சமேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமானா சம் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 2 ரூட்ஸ். ஸோ இப்போ ரூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது கியூப் ரூட்னால உங்களுக்கு வந்து 3 ரூட்ஸ் வரும். அந்த 3 ரூட்ஸோட 2 பேரா மல்டிப்ளை பண்ற அடிஷன் தான், அது இன்வெர்ஸ் எடுத்து அதோட அடிஷன் தான் கேட்டிருக்காங்க, அதோட ரெசிப்ரோக்கலோட அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம இப்போ வந்து எழுதிக்கலாம். ஸோ ஜெனரல் ஃபார்ம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, தட் வில் பி ax³ பிளஸ் bx² பிளஸ் cx பிளஸ் d வந்து is equal to 0, where a not equal to 0. a 0 இருந்துச்சுன்னா அது வந்து x ஸ்கொயர் ஆயிரும்ல. சோ நமக்கு இந்த டேர்ம் வரதுக்கு நம்ம டிவைடட் பை a எடுக்கிறோம். டிவைட் பை a எடுத்தாதான் ஜெனரல் டேர்ம் வரும். x³ பிளஸ் b பை a x ஸ்கொயர் பிளஸ் c பை a x பிளஸ் d பை a that is equal to 0. சோ இப்போ வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் அது என்ன வரும்னா, நம்ம 3 ரூட்ஸ் எடுத்துக்கலாம், which is ஆல்பா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அதோட சமேஷன் என்ன வரும், சமேஷன் ஆஃப் ரூட்ஸ் தான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். சோ சம் ஆஃப் ஆல் தி ரூட்ஸ் வந்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. அது எதுக்கு வந்து நான் இது எதுவா இருக்கும்னா, அது மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த டேர்முக்கு அது
ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா. சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பீட்டானா உங்களுக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கா, அந்த 3 ரூட்ஸ்ல உங்களுக்கு 2 காம்பினேஷனா நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. சோ என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா அப்படின்னு வருமா. சோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும், சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். தென் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்முலால படிச்சிருக்கோம். தென் வந்துட்டு இந்த 3மே ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும், ஒன்னு ஃபுல் ஆட் பண்ணிட்டீங்க, அப்ப 2 காம்பினேஷன் ஆட் பண்றீங்க, அப்ப 3 காம்பினேஷன் என்னது, ஆல்பா பீட்டா காமா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த இதுக்கு ஈக்குவலா இருக்கும், டி பை ஏ. இது டி by a, so which will be d by a is equal to alpha beta gamma அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இப்ப நான் பாக்ஸ் போடுற ஈக்குவேஷன் வந்து இந்த இதுல கம்பேர் பண்ணலாம். சோ இப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, p, so that will be p will be equal to b by a. q ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, q will be equal to c by a. r ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் என்ன, d by a அப்படின்னு வருமா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் the combination of 2 roots தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா that will be என்ன வரும், which will be summation of 1 by beta gamma will be equal to 1 by beta gamma plus 1 by gamma alpha plus 1 by alpha beta. So இது எல்லாமே நான் LCM எடுத்தா என்ன வரும், LCM வந்து ஆல்பா பீட்டா காமா தான் வரும். இங்க என்ன மிஸ் ஆகுது, ஆல்பா மிஸ் ஆகுது, இங்க என்ன மிஸ் ஆகுது, பீட்டா மிஸ் ஆகுது, இங்க என்ன மிஸ் ஆகுது, காமா மிஸ் ஆகுது. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாக்கு நம்ம என்ன வந்துட்டு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னு இருக்கு. சோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வந்துட்டு இங்க என்ன, இது வந்து b by a வருது, இது வந்து p வருது. அதே மாதிரி மைனஸ் b by a னா என்ன வரும், which is மைனஸ் p ன்னு வரும். சோ இங்க அதே மாதிரி இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா வந்துட்டு c by a வருது. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அது வந்து q க்கு ஈக்குவலா இருக்கும். சோ நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், which will be minus p by, இது என்ன வரும், இங்க வந்துட்டு அகைன் d by a எதுக்கு ஈக்குவலா இருக்கும், r க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது வந்து minus p by, இந்த டேர்ம் வந்துட்டு என்ன நம்ம போடலாம், இது வந்து minus d by a. So minus d by a நம்ம ஆல்ரெடி நம்ம இதுல படிச்சிருக்கோம், c b minus d by a தான் sum of roots, minus d by a. So இங்க வந்து என்ன வரும், இது minus r ஆ வரும். So that will be minus r, that will be equal to p by r. அதுதான் உங்களோட summation of final answer. So உங்களோட இதோட final answer வந்து beta gamma, இது r and இது gamma, இது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க ஓகேங்களா. So இதுதான் வந்துட்டு உங்களோட ஃபைனலான ஆன்சர். நவ் நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ரூட்ஸ்னு பாருங்க. ஒன்னு வந்துட்டு p ன்னு ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு வந்துட்டு q ன்னு ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. அண்ட் அது எதோட ஈக்குவேஷன் இருக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஷோ பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த lx² plus nx plus n will be equal to 0. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருந்திருக்கு. நான் x² டேர்ம் இருக்குல, அந்த ஹையஸ்ட் வந்துட்டு டிவைட் பை l பண்றேன். சோ டிவைட் பை l will be x² plus n by lx plus n by l will be equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ இந்த மிடில் டேர்ம் என்ன, sum of 2 roots தானே. so that will be p plus q will be equal to என்ன வரும், minus l by minus n by l. ஏன் வந்துனா sum of roots அது என்ன வரும்னா minus b by a வரும். சோ என்ன வரும், இங்க b by a கிடைச்சிருக்கா. சோ நம்ம minus of அந்த ஆப்போசிட் சைன் தான் போடணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு n by l. இந்த டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து இந்த டேர்ம். எப்பவுமே சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்பவுமே நெகட்டிவ் ஆஃப் அந்த நடுவுல இருக்க டேர்ம் தான் வரும். சோ அது மறந்துடாதீங்க. சோ இப்போ நீங்க அது ஃபர்தரா நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து LHS நான் எடுத்துக்கிறேன். LHS பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆஃப் p by q பிளஸ் ரூட் ஆஃப் q by p பிளஸ் ரூட் ஆஃப்
என்ன வரும் n/l வரும். that will be equal to 0 அப்படின்னு இருக்கா. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து குட்டி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். p/√q plus √q by √p plus √n by √l அப்படின்னு சொல்லிட்டு வரும். that will be equal to 0. சோ இது நீங்க ஃபர்தரா இதை மீன் பண்ணீங்கன்னா, சோ இது வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும், இந்த ரெண்டை மட்டும். சோ √p into √p ஆகும், which is p plus q. சோ இது எப்படி ஆகும்னா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவேனா, so which will be √p into √p which is p. இது வந்து √q into √q which is q, that divided by √pq plus √n plus √l அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ நம்ம p and q வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். p plus q pq அதோட வேல்யூ இருக்கா, அதை நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது என்ன ஒரு -n/l by இது என்ன ஒரு √n/l plus √n/√l அப்படின்னு வருமா. இப்போ நான் வந்து இது வந்து டினாமினேட்டர் இருக்கா, அது நான் டிவைட்ல இருக்கிறதுனால நான் மல்டிபிளிகேஷனா பண்றேன், which will be -n/l. இது வந்துட்டு என்ன ஆகும், மல்டிப்ளைட் பை √l/√n. சோ இது வந்துட்டு மேல போச்சுன்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும், பிளஸ் √n/√l அப்படின்னு வருமா. சோ இது நீங்க ஃபர்தரா வந்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா, இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எது கேன்சல் ஆகும் பாத்தீங்கன்னா, which will be இது ones are, இது வந்துட்டு √n, இது வந்து √n வரும், இது வந்து √l, இது வந்து ones are வரும். சோ அது நீங்க பண்ணீங்கன்னா which will be -√n/√l plus √n/√l, that will be equal to 0. so this is your final ஆன answer. ஓகேங்களா. so now நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு find the sum of roots. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, sum of roots கேட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எது ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். சோ டிகிரி என்னன்னா 4 இதுல. சோ இது 4 இருக்கனால நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரும், 4 ரூட்ஸ் வரும். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ரூட்ஸ் ஆர்ன்னு போட்டுட்டு ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் வெறும் அந்த ஹையஸ்ட் பவர் மட்டும், அந்த x பவர் 4 மட்டும் அதுல இருக்கணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பை 2. சோ என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பை 2 பண்ணும்போது என்ன வரும், இது வந்துட்டு 2/2 வந்து 2/2ங்கிறது 1. சோ x பவர் 4 minus 8/2ங்கிறது -2x³ plus 6/4, 6/2ங்கிறது 3 வருமா. சோ 6/2ங்கிறது 3x², இது 4, இது வந்துட்டு -4x³ plus 3x² minus 3/2 அப்படின்னு வரும். ஏன்னா டிவைட் பை பண்ணா இது 6 டிவைட் பை 2 வந்துட்டு 3, -3 டிவைட் பை 2 வந்துட்டு 2, -3 டிவைட் பை 2 வந்து -3/2 அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது இருக்குல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் வந்துட்டு இந்த டேர்மோட நெகட்டிவ், ஏன்னா -b/a. so which will be minus of -4, that will be 4. இப்போ product of two combinations, ரெண்டு காம்பினேஷனோட ப்ராடக்ட் வந்துட்டு இந்த இது. so it will be alpha beta plus beta gamma plus gamma delta plus gamma delta, என்னது gamma delta plus delta alpha plus alpha gamma plus alpha delta. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும், that will be, உங்களுக்கு ஆல்பா டெல்டா 2 டைம் வருதா, இல்ல உங்களுக்கு ஆல்பா டெல்டா you will be having it 2 times, right? so no, actually நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்னா உங்களுக்கு டெல்டா பீட்டா வரும். so which will be என்ன வரும், டெல்டா, which will be, so இங்க என்ன வரும், இங்க வரும்னு பாத்தீங்கன்னா which will be டெல்டா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிகாஸ் எல்லா காம்பினேஷன் நம்ம போட்டுட்டோம், which will be டெல்டா பீட்டா. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3க்கு ஈக்குவலா இருக்கும். எந்த 3னா இந்த 3 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து 3 காம்பினேஷன் போடணும். 3 காம்பினேஷன்ல என்ன வரும்,
alpha beta gamma beta gamma delta gamma delta alpha delta alpha beta அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேர்ம் கிடையாது, இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கா, அதுக்கப்புறம் எக்ஸ்ங்கிற டேர்ம் கிடையாது. அந்த எக்ஸ்ங்கிற டேர்ம் பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் என்ன ஜீரோவா இருந்தாலும் அந்த டேர்ம் கிடையாது. சோ நம்ம என்ன போட்டுக்கலாம், அதுதான் உங்களோட ஜீரோ. பிகாஸ் அங்க வர கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு இதோட ஆன்சரா இருக்கும், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஜீரோ. நான் வந்துட்டு இப்ப 4 டேர்ம் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா காமா டெல்டா அதோட ஆன்சர் வந்து இது வரும். So which will be -3/2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, sum of square of இது கேட்டிருக்காங்க. So alpha square plus beta square plus gamma square plus delta square என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், alpha plus beta plus gamma plus delta the whole square. அது எப்படி எழுதிக்கலாம்னா alpha plus beta plus gamma plus delta into alpha plus beta plus gamma plus delta அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ இது ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், சோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒவ்வொன்னா எல்லாமே இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா alpha square plus alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta square plus நான் ஃபர்ஸ்ட் பீட்டா ஸ்கொயர்னு போடல, அப்புறம் பீட்டா எதுல வரும், பீட்டா பிளஸ் ஆல்பா வருமா. சோ பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா. அடுத்தது என்னது, காமா. சோ காமா ஆல்பா பிளஸ் காமா பீட்டா பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் காமா டெல்டா. நான் காமா கொஞ்சம் வியர்டா போடுறேன், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெல்டா. டெல்டா பாத்தீங்கன்னா ஆல்பா டெல்டா இல்லைன்னா டெல்டா ஆல்பா ரெண்டுமே சேர்ந்தா. சோ பிளஸ் டெல்டா பீட்டா பிளஸ் டெல்டா காமா பிளஸ் டெல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டாவும் இன்னொரு பீட்டா ஆல்பாவும் இருக்கு, அது ஒரு டேர்மா வரும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஆல்பா காமாவும் இன்னொன்னு காமா ஆல்பாவும் இருக்கு, அது ஒன்னு 2 டைம் ரிப்பீட் ஆகுது. தென் ஆல்பா டெல்டாவும் டெல்டா ஆல்பாவும் ஒரு டேர்ம் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா which will be காமா பீட்டாவும் பீட்டா காமாவும் வரும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது எதுக்கு வரும், நெக்ஸ்ட் வந்து காமா டெல்டாவும் டெல்டா காமாவும் வரும். நெக்ஸ்ட் பீட்டா காமாவும் சாரி பீட்டா டெல்டாவும் டெல்டா பீட்டாவும் 2 டைம் ரிப்பீட் ஆகுது. மீதி ரிப்பீட் ஆகாத டேர்ம் என்ன, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர், அதுதான் பிளஸ் டெல்டா ஸ்கொயர், அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆல. So which will be alpha plus beta plus gamma plus delta the whole square will be equal to என்ன வரும், alpha square beta square gamma square delta square plus 2 into alpha beta beta gamma gamma delta plus என்ன வரும், gamma delta க்கு அப்புறம் delta alpha which will be delta alpha plus அதுக்கப்புறம் என்ன வரும், alpha delta plus alpha gamma plus alpha delta. so alpha delta இங்க 2 டைம் ரிப்பீட் ஆகுதா, இங்க என்ன வரும், நம்ம இங்க இது போட்ட மாதிரி தான் வரும். which will be நம்ம என்ன போட்டோம், alpha beta போட்டுட்டோம், ஆல்பா பீட்டா பீட்டா காமா போட்டுட்டோம். அதுக்கப்புறம் காமா மொத்தம் எவ்வளவு கலர்ஸ் அனுப்பிடுங்க, 1 2 3 4 5 6 கலர்ஸ், 1 2 3 4 5 கலர்ஸ் இருக்கா. சோ இது நீங்க வந்துட்டு இன்னொன்னு என்ன மிஸ்ஸிங்னு பாத்தீங்கன்னா which will be alpha beta beta gamma delta gamma. உங்களுக்கு என்ன வரும், நம்ம இங்க இருந்து நம்ம என்ன மிஸ் பண்றோம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், டெல்டா பீட்டா தான் நம்ம மிஸ் பண்றோம். சோ which will be plus delta beta அப்படின்னு வருமா. சோ இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்னா இந்த ஆன்சர் போடலாம், அண்ட் இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பதிலா நம்ம 4 போடலாம். So which will be 4 square that will be equal to alpha plus beta square plus gamma square plus delta square plus 2 into இது என்ன வரும்,
3. That will be, இது 16 will be equal to alpha square plus beta square plus gamma square plus delta square plus 6. So alpha square plus beta square plus gamma square plus delta square will be 16 minus 6. Alpha square plus beta square plus gamma square plus delta square is equal to 10. So இது உங்களோட final answer, square of the roots. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இதுதானே கேட்டிருந்தாங்க. So அது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, which is 10. So உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இது ட்ரிக்கியா இருக்கும். ஏன் ட்ரிக்கியா இருக்கும் நான் தெளிவா சொல்றேன்னா, உங்களுக்கு குழப்பம், ட்ரிக்கியா இருக்கிறத விட உங்களுக்கு குழப்பம். So நீங்க என்ன பண்றீங்க, 1 into other all பண்ணுங்க. அடுத்த செகண்டுக்கு போயிட்டு ரிப்பீட் ஆகுறத மட்டும் விட்டுட்டு into other all போடுங்க. அகைன் தேர்டுக்கு போயிட்டு ரிப்பீட் ஆகிற அந்த 2 விட்டுட்டு into 2 போடுங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஏன் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன்னா, இப்போ லைட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், அது போகிறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்னா, இஃப் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த 2 ஈக்குவேஷனுமே காமன் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2க்குமே காமன் ரூட்னு சொல்லுவாங்க? ஆனா என்ன சொல்லிருக்காங்க, காமன் ரூட்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் b ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் பிளஸ் cx பிளஸ் d இருக்கு, இன்னொரு ஈக்குவேஷன். சோ இதுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் வருமா, இதுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் வருமா? அதுல இருக்க ஒரு ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு, அதுல உங்களுக்கு 2 ரூட்ஸ் வருமா, அதுக்கு உங்களுக்கு 2 ரூட்ஸ் வரும். சோ இங்க ஸ்டார் போட்டது மட்டும் லைக் ஏதாச்சும் ஒரு, இந்த 2 ரூட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ரூட் மட்டும் காமன், இன்னொரு ரூட் வந்து வித்தியாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 2 என்ன எழுதிக்கணும்னா, let the common root be alpha. இந்த காமனான ரூட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். சோ which will be, நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு போறேன், அந்த ரூட் ஆல்பாவா இருக்கும்போது அந்த x கூட சப்ஸ்டிட் பண்ணா அது கண்டிப்பா 0 தான் வரும். சோ which will be alpha square plus px plus x இல்ல, x க்கு பதிலா நம்ம ஆல்பா போடணும், ஏன்னா அது காமன் ரூல், plus q will be equal to 0. இது alpha square plus p dash alpha plus q dash will be equal to 0. சோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை ஈக்குவேட் பண்ணா மைனஸ் மட்டும் போட்டுட்டு சைன்ஸ் மட்டும் மாத்திட்டா இது வந்து கேன்சல் ஆயிரும், which will be p alpha minus p dash alpha plus q minus q dash will be equal to 0. so இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாமே நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். so என்ன உங்களுக்கு வரும்னா, அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு ஆல்பா வெளிய எடுக்கிறேன். ஆல்பா எடுத்தா p minus p dash will be equal to q dash minus q அப்படின்னு வரும். so இப்ப ஆல்பா எடுத்துட்டீங்கன்னா which will be q dash minus q by p minus p dash அப்படின்னு உங்களுக்கு வருமா? so இது நீங்க ஃபர்தரா வந்துட்டு இதை நீங்க வந்து மைனஸ் நான் வந்து வெளியெடுக்கிறேன். ஏன் நான் மைனஸ் வெளியெடுக்கிறேன்னா, நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க, அந்த ரூட் வந்து ஏதோ இந்த ஃபார்ம்ல இருக்கும், இந்த ஃபார்ம்ல இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து q dash தான் முன்னாடி வந்திருக்கு, ஆனா இங்க வந்து q முன்னாடி வந்திருக்கு. சோ அதுக்கு நான் சிம்பிளா வந்து நான் மைனஸ் வெளியெடுத்துறேன். மைனஸ் எடுத்தீங்கன்னா q minus q dash by minus of p dash minus p அப்படின்னு வருமா? சோ இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். சோ ஆல்பா will be q minus q dash by p dash minus p அப்படின்னு வரும். சோ இதுதான் உங்களோட ஒன் ஆஃப் தி ஒரு ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்களா? சோ இந்த ப்ரூஃப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதுலயே நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் 1 and 2லயே நம்ம இப்ப என்ன எடுத்திருக்கோம், இந்த ஆல்பாஸ் தான் நம்ம கேன்சல் பண்ணோம். சோ இப்ப நான் என்ன கேன்சல் பண்ணணும், எந்த கேன்சல் பண்ண நான் வந்து இப்ப நான் எது கேன்சல் பண்றேன்னா, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது நம்ம இது கேன்சல் பண்ற மாதிரி பார்க்கணும். சோ தட் ஆல்பா வச்சு வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு. சோ அது கேன்சல் பண்ண முடியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈக்குவேஷன் 1 நம்ம p dash வச்சு மல்டிப்ளை பண்ணலாம், ஈக்குவேஷன் 2 p வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். சோ என்ன வரும், ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை என்ன வரும், p dash வச்சு நான் மல்டிப்ளை பண்றேன். சோ என்ன வரும், ஆல்பா ஸ்கொயர் p dash பிளஸ் p dash p alpha பிளஸ் உங்களுக்கு என்ன வரும், p dash q will be equal to 0. இங்க equation 2 multiply p ஓட multiply பண்றேன், which will be alpha square p plus p dash p alpha plus என்ன வரும், p q dash will be equal to 0 வரும். சோ இங்க சைன்ஸ் மாத்துறேன், சைன்ஸ் மாத்தினா இது கேன்சல் ஆயிரும். சோ இது என்ன வரும், alpha square p dash minus alpha square p plus p dash q minus pq dash will be equal to 0 வரும். சோ இந்த ஹோல் வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன்.
அண்ட் இதுல இருந்து நான் காமனா ஆல்பா ஸ்கொயரை வந்து நான் வெளியெடுக்கிறேன் which will be alpha square will be equal to into p square p square வராது p dash square minus p that will be equal to p q dash minus p dash q அப்படின்னு இருக்குமா. சோ இப்போ நான் வந்து ஆல்பா ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டு அந்த மெத்தட் வந்து இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போறேன். So it will be p q dash minus p dash q by p dash minus q p dash minus p அப்படின்னு வருமா. சோ ஆனா இது வந்து டோட்டலாவே வேற மாதிரி இருக்கா. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பக்கம் 2 ஆல்பா இருக்கு. நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா உங்களுக்கு ஆல்பா இன்டூ ஆல்பாவை எழுதிக்கிறேன். ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆல்பா இன்டூ ஆல்பாவை எழுதிக்கலாம். சோ தட் வில் பி p q dash minus p dash q by p dash minus p அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். சோ இந்த ஆல்பாக்கு பதிலா நம்ம இங்க ஆல்பா வந்து நான் இங்க எடுத்து கொண்டு போய்க்கிறேன். p dash p q dash minus p dash q by p dash minus p into alpha. So அந்த alpha இருக்குல்ல, so அது நான் வந்து என்ன alpha நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இதை வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. So it will be alpha is equal to p q dash minus p dash q by p dash minus p into இது என்ன வரும், q minus q dash by p dash minus p அப்படின்னு வருமா. so எது கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிரும். so உங்களுக்கு என்ன வரும், alpha will be p dash p q dash minus p dash q by q minus q dash அப்படின்னு வரும். சோ இது வந்துட்டு இன்னொரு காமன் ரூட். சோ நம்ம வந்து இது ப்ரூஃப் பண்ணிட்டோமா, இன்னொரு காமன் ரூட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். சோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், அந்த காமனா இருக்கிற ரூட் வந்துட்டு எய்தர் இந்த ஃபார்ம்ல இருக்கோ இல்லைன்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா. சோ எஸ் நம்ம அது ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம இது வந்து சிம்பிள், ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஆல்பா வந்துட்டு ஒரு காமன் ரூட்டை எடுத்துட்டு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இன்னொன்னு ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் பண்ணாம இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸா கேட்கப்படும், இல்லைன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸாவும் கேட்கலாம். ஸோ எஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 or 3 மார்க்ஸ் தான். 2-3 மார்க்ஸ்ங்கிறதே ஜாஸ்தி, இன்னும் அங்க 2 மார்க்ஸும் கேட்பாங்க. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ். சோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்துட்டு எவ்வளவு வரும் இதுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு, அதுதான் நம்மளோட கேள்வி. சோ நம்ம இப்போ p of x அப்படிங்கிறது இந்த பெரிய ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 9x power 9 minus 4x power 8 plus 4x power 7 minus 3x power 6 plus 2x power 5 plus x cube plus 7x square plus 7x plus 2 is equal to 0. So இவ்வளவு பெரிய ஒரு ஈக்குவேஷன். சோ இதுல எப்படி வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் நெகட்டிவ் ரூட்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு லைக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டிகிரி என்னது, ஹையஸ்ட் பவர். சோ ஹையஸ்ட் பவர் என்னது இதுல 9, அதை எழுதிக்கலாம். சோ டிகிரி வந்துட்டு 9. சோ இப்போ வந்துட்டு இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு. சோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு சொல்லலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா மொத்தம் டிகிரி 9 இருக்கனால கண்டிப்பா 9 ரூட்ஸ் இருக்கும். சோ இப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், எவ்வளவு சைன் சேஞ்ச்னு பார்க்கணும். சைன் சேஞ்ச்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்து இதுக்கும் இதுக்கு பாருங்க, இது +9 இருக்கு, இங்க -4 இருக்கு. சோ இங்க வந்து ஒரு சைன் சேஞ்ச் நடக்குதா, இங்க பாருங்க, இங்க மறுபடியும் -4 இருக்கு, இங்க +4 இருக்கு, அகைன் இன்னொரு சைன் சேஞ்ச் நடக்குது. அங்கேயும் நீங்க +4 இருக்கு, இங்க -3 இருக்கு, இன்னொரு சைன் சேஞ்ச் நடக்குது. இங்க -3 இருக்கு, இங்க வந்து +2 இருக்கு. சோ இன்னொரு சைன் சேஞ்ச் நடக்குது. ஆனா இங்க பாருங்க, இங்க ரெண்டுமே பிளஸ் சைன் சேஞ்ச் இங்கேயும் நடக்கல, இங்கேயும் நடக்கல, இங்கேயும் நடக்கல. சோ மொத்த சைன் சேஞ்ச் எவ்வளோ, சைன் சேஞ்ச் மொத்தம் எவ்வளவு நடக்குதுன்னா 4 சைன் சேஞ்ச் நடக்குது. அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் தான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். சோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச்ங்கிறது என்ன, இந்த 4 நான் உங்களுக்கு காமிச்சல, அதே மாதிரி தான் அதான் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ஸ். சிம்பிளா நான் இப்போ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல நான் -x சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -x சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இங்க வந்துட்டு இந்த பவர்ஸ் இருக்குல்ல, இந்த பவர் வந்து ஆர்டர் இருந்துச்சுன்னா -x போட்டா -x பவர் அந்த பவர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -x power 9 அது என்னவா இருக்கும், -x power 9 இருக்கும்.
அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் பவர் 8 இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் பவர் 8 தான் வரும். சோ உங்களுக்கு பவர் ஆடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு மைனஸ் போடணும். இப்ப இருக்கிறதுல ஆப்போசிட் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஆனா இங்க பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆப்போசிட் சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 9x பவர் 9 அது இருக்கா. சோ இப்போ வந்து அது நான் டைரக்டா போடுறேன். இட் வில் பி 9x பவர் 9. இங்க வந்துட்டு சைன் x பவர் 8 க்கு சைன் சேஞ்ச் ஆகாது. 4x பவர் 8 x பவர் 7 க்கு சைன் சேஞ்ச் ஆகும். -4x பவர் 7 x பவர் 6 க்கு சைன் சேஞ்ச் ஆகாது பிகாஸ் அது வந்துட்டு ஈவன். ஓகேங்களா. சோ -3x பவர் 6 அப்புறம் 5 க்கு சேஞ்ச் ஆகும். சோ -2x பவர் 5 மைனஸ் அதே மாதிரி 3 க்கு சேஞ்ச் ஆகும். -x பவர் 3 2 க்கு சேஞ்ச் ஆகாது +7x ஸ்கொயர். இங்க வந்து x க்கு சேஞ்ச் ஆகும் x பவர் 1 அதனால -7x plus 2 will be equal to 0. So இங்க நம்ம வந்துட்டு number of sign change என்னன்னு பார்க்கலாம். number of sign change. So number of sign change என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகல. மைனஸ் தான் இருக்கு. இங்க ரெண்டு சைன் சேஞ்ச் ஆகல. மைனஸ் இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகல. மைனஸ் இதுவும் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகல. -2 -1 சைன் சேஞ்ச் ஆகல. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அகைன் இங்க பிளஸ் இங்க மைனஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அகைன் இங்க மைனஸ் இங்க பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சைன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு? 3 சைன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ which will be 3. சோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ்க்கு எக்ஸ்க்கு வந்து -x போட்டுட்டு அது எவ்வளவு நம்பர் ஆஃப் சைன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது கண்டுபிடிக்கிறது தான் which is 3. அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் நெகட்டிவ் ரூட்ஸ். அது 4 இது 3. சோ உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சோ இது உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும் நீங்க அசியூம் பண்றீங்க? இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் தான் வரும். ஓகேங்களா. சோ நவ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸும் இமேஜினரி ரூட்ஸும் கேட்டிருக்காங்க. சோ இதுல எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிகிரி எவ்வளவுன்னு பார்க்கலாம். டிகிரி வந்துட்டு 9. சோ டிகிரி 9 இருந்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு? 9. சோ அதை எழுதிக்கலாம். டிகிரி இஸ் ஈக்குவல் டு 9. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்? 9 தான் இருக்கும். ஓகேங்களா. சோ இப்போ நம்ம வந்துட்டு as usual நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இங்க அதே மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இது எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஓகேங்களா. சோ p of x இருக்கா which will be x power 9 plus 9x power 7 plus 7x power 5 plus 5x power 3 plus 3x. சோ இதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கா? எல்லாமே பாசிட்டிவ். சோ சைன் சேஞ்சே கிடையாது. ஒரு சைன் சேஞ்ச் கூட கிடையாது. சோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? அது வந்து 0. சோ வந்து நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் அது என்னவா இருக்கும்? ரியல் ரூட்ஸ் அது வந்து உங்களுக்கு 0வா தான் இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். p of -x. சோ as usual நான் சொன்ன மாதிரி பவர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா பவர் வந்து ஆர்டர் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வந்து மைனஸ் ஆஃப் தட் பவர் வரும். சோ இது 9 இருக்கா? -x power 9 -9x power 7 -7x power 5 -5x power 3 -3x அப்படின்னு வருதா? ஏன்னா எல்லாமே ஆட் பவர். சோ எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சைன் சேஞ்சா இருக்கா? டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இங்க வந்து எல்லாமே நெகட்டிவ் வரனால ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகுறதுனால இது வந்து 0 வரும். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் என்னது? அது வந்து உங்களுக்கு 0 வருது. ஓகேங்களா. இப்ப வந்துட்டு நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன்ல காமனா என்ன எடுக்கலாம்? எக்ஸ் எடுக்கலாமா வெளிய? ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ங்கிறது ஒரு காமனா இருக்கிறதுனால சோ நம்ம என்ன வச்சுக்கலாம்? அது எக்ஸ் வெளியே எடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன்னா எக்ஸ் இந்த காமனா வெளியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து that will be equal 0 கூட ஈக்குவேட் பண்ணும்போது something x multiplied by ஒரு ஈக்குவேஷன் will be equal to 0ன்னு வரும். சோ x வந்துட்டு equal to 0. சோ என்ன வரும்? 0 வந்துட்டு 0 is 1 root அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இது x multiplied by ஒரு ஈக்குவேஷன் will be equal to 0. இங்க இருந்து காமனா நம்ம வந்து
x எடுத்தனா x multiplied by ஒரு equation will be equal to 0. So x will be equal to 0. So அது வந்து ஒரு root அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ total number of roots எப்படி கண்டுபிடிக்கலாம்னா total number of real roots. So total number of real roots will be equal to number of positive real roots plus number of negative real roots plus number of 0 as root. So, இங்க number of positive real roots is 0, number of positive real roots is 0, number of negative real roots 0. ஆனா உங்களுக்கு வந்து 0 வந்து ஒரு root தான் வருது. So that will be 0 plus 0 plus 1. That will be 1. Total number of real roots வந்து உங்களுக்கு 1. இப்போ நமக்கு என்னன்னா exact number of imaginary roots என்னன்னு பார்க்கலாம். So total number of imaginary roots அது என்ன வரும்? Total number of roots minus total number of real roots. அதுதான் உங்களோட ஃபார்முலா. நம்ம total number of roots என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 9 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? So 9 minus 1. So total number of imaginary roots வந்து 8. So இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? Exact number of real roots வந்துட்டு உங்களுக்கு 1 and அது வந்து 0 தான். Imaginary roots வந்து உங்களுக்கு 8 அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க்ஸ்ல கேட்கப்படும் and இதுக்கு சிமிலர் சம்ஸும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதோட ரூட்ஸ் வந்துட்டு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கனால அதோட ரூட்ஸ் என்ன வந்து let the roots be alpha gamma alpha delta plus alpha delta இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கும். இதுதான் உங்களோட ரூட்ஸ். அந்த 3 ரூட்ஸ் ஏன்னா வந்து கியூபிக் எக்ஸ்பிரஷன்ல இருக்கனால அதுக்கு வந்து டோட்டலா 3 ரூட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இது வந்து ஜெனரல் ஃபார்முலா ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 3 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா 3x cube minus 26 by 3x square plus 52x by 3 minus 24 by 3 that will be equal to 0. So இப்போ alpha beta gamma அது இந்த 3 ரூட்ஸ்மே நம்ம ஆட் பண்ணா alpha plus delta plus alpha delta will be equal to என்ன எடுத்துக்கலாம்? இதுதானே வரும் negative of இது. So negative of minus 26 by 3 that will be 26 by 3 அப்படின்னு வருமா? So இங்க இருந்து நம்ம alpha எடுத்துக்கலாம் வெளியே. alpha எடுத்துட்டா 1 by delta plus 1 plus delta will be equal to 26 by 3. இது equation number 1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். Now இப்போ அந்த ரெண்டு ரூட்ஸோட காம்பினேஷன்ஸ் மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம்ல அது எப்படி வரும்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ற டேர்ம் இருக்குல்ல அது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இது வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இது ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பீட்டான்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். இது வந்து காமான்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். அசம்ஷன் தான் வச்சிருக்கேன். ஸோ 3 ரூட்ஸ் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர் வரும். ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர் பை டெல்டா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் will be equal to இந்த term. So which will be equal to 52 by 3. So இதுல இருந்து ஆல்பா ஸ்கொயர் நான் காமன் எடுக்கிறேன். ஆல்பா ஸ்கொயர் will be 1 by alpha plus 1 will be equal to 52 by 3. So இது equation number 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். Now அந்த 3 ரூட்டுமே இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆல்பா காமா ஆல்பா பை டெல்டா இன்டூ ஆல்பா டெல்டா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த கடைசி லெஃப்டா இருக்குல்ல அதோட நெகட்டிவ்க்கு ஈக்குவலா இருக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 24 by 3 that will be 24 by 3. ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆச்சுன்னா which will be alpha cube will be 8 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 நான் டிவைட் பண்றேன். அப்ப என்ன வரும்? ஆல்பா ஸ்கொயர் இன்டூ 1 by டெல்டா பிளஸ் 1 by alpha into 1 by delta
plus 1 plus delta will be equal to 52 by 3 by 26 by 3 அப்படின்னு வரும். ஸோ எந்தெந்த இது கேன்சல் ஆகும்னு பார்த்துக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒரு ஆல்பாவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ விச் வில் பி ஆல்பா வில் பி ஈக்குவல் டு, அண்ட் இதுவும் கேன்சல் ஆக இருக்கும் பிகாஸ் 52 எடுத்துட்டீங்கன்னா 26 2s are 52. ஸோ 2s are இது வந்து 1s are வரும். ஸோ விச் வில் பி 2. ஆல்பாங்கிறது உங்களுக்கு 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ல நான் ஆல்பா சப்ஸ்டிட் பண்றேன். ஆல்பா இன் ஈக்குவேஷன் 1 அது நான் பண்றேன். ஸோ அது என்ன வரும்? 2 into 1 plus 1 by delta plus 1 plus delta will be equal to 26 by 3. So in the 1s are இது 13s are அப்படி கேன்சல் ஆகும். So it will be LCM எடுத்தா 1 by alpha plus delta plus delta square by lambda 1 by lambda delta சொல்லிட்டு இருக்க 1 by lambda plus lambda square will be equal to என்ன வரும்? 13 by 3 அப்படின்னு வரும். இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 plus 3 lambda plus 3 lambda square will be equal to 13 lambda அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இங்க நான் வந்து லாம்டாவை இந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன். இதை எடுத்துட்டு போனா என்ன வரும்? which will be 3 lambda square. இது வந்து இந்த பக்கம் வந்தா plus 3 lambda minus 13 lambda plus 3 will be equal to 0, which will be 3 lambda square minus 10 lambda plus 3 that will be equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து பிளஸ் 9, ஆட் பண்ணா minus 10. ஸோ -9 -1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது எப்படி எழுதிக்கலாம்? 3 lambda square minus 9 lambda minus lambda plus 3 will be equal to 0 சொல்லிட்டு வரும். இது நீங்க ஃபர்தரா அகைன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 lambda வெளிய எடுத்தா lambda minus 3 minus 1 வெளிய எடுத்தா lambda minus 3 that will be equal to 0. So lambda minus 3 into 3 lambda minus 1 that will be equal to 0 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். ஒன்னு வந்து lambda is equal to lambda minus 3 is equal to 0. So lambda is equal to 3 அப்படின்னு ஒரு ரூட் கிடைக்கும். ஆர் என்ன ரூட் கிடைக்கும்? 3 lambda minus 1 is equal to 0. 3 lambda is equal to 1. Lambda is equal to 1 by 3 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு லாம்டா கிடைச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு ரெண்டு லாம்டா கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு ஆல்பா இருக்கு. கரெக்டுங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லாம்டா ஒரு ஆல்பாவும் ஒரு லாம்டாவும் வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாம்டா வந்துட்டு ஆல்பா வந்து உங்களுக்கு 2 வந்துச்சுன்னா ஒரு லாம்டா மட்டும் எடுத்துக்கிறேன், 3 இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்ன ரூட்ஸ் வரும்? ஆல்பா பை லாம்டா ஆல்பா லாம்டா அப்படின்னு வருமா? சோ இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும்? that will be alpha to lambda 1 by 3 அந்த மாதிரி வரும். சோ இங்க ஆல்பா பதிலா 2 by 3 கமா 2 கமா இது என்ன வரும்? 2 into 3 என்ன வரும்? 6. இது என்ன வரும்? ஆல்பா லாம்டா கமா ஆல்பா லாம்டா அப்படின்னு சொல்லி வரும். which will be 2 divided by 1 by 3 கமா 2 by 3. இது என்ன வரும்? 6 2 by 3 அப்படின்னு வரும். சோ உங்களுக்கு ரெண்டு இது வருமா? ஆனா நம்மளுக்கு ரூட்ஸ் வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல தானே இருக்கும். எப்பவுமே வந்துட்டு நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்ம எடுத்துக்கலாம். சோ வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த ரூட்ஸ் இப்ப நம்ம ரூட்ஸ் என்ன ஆர்டர் எது ஆல்பா இது எல்லாம் கேட்கல. அவங்க ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வந்து சால்வ் தி ஈக்குவேஷன். சோ நம்ம சிம்பிளா என்ன எழுதிக்கலாம்? நம்ம ஆல் எழுதிக்கலாம். therefore the roots are 2 by 3 2 6. so இதுதான் உங்களோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? so this is your roots. and roots வந்து எப்படி வேணா இருக்கலாம். அவங்க வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் ரூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணல. so you can write any root. so இதுதான் வந்து உங்களோட ரூட். now இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய சம் வச்சுக்கலாம். அண்ட் அது கவலைப்படாதீங்க, we can solve it easier. நீங்க இது புரிய வரைக்கும் திருப்பி வீடியோ ப்ளே பண்ணி திருப்பி போட்டு பாருங்க. ஓகேங்களா?
சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரூட்ஸும் எல்லாவோட ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் அது வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இஃப் 2 ரூட்ஸ் மட்டும் நோன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த 2 ரூட்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா 1 ரூட் வந்துட்டு நம்மளுக்கு 1 + 2i அப்படின்னு இருக்குமா. இப்போ நம்ம இமேஜினரினாவே எப்பவுமே a ± ib அப்படின்னு தான் இருக்கும். சோ கண்டிப்பா அது பிளஸ் இது வந்துச்சுன்னா அது இன்னொரு அதர் ரூட் என்னவா இருக்கும்? அதர் ரூட் will be 1 - 2i அப்படின்னு வருமா. இப்போ sum of roots என்ன? sum of roots இந்த roots என்னது? which is 1 + 2i + 1 - 2i which will be 2 அப்படின்னு வரும். product of roots என்ன? product of roots வந்து 1 + 2i into 1 - 2i அது என்ன வரும்? 1 square - 2i the whole square 1 - 4i square iங்கிறது என்னது? -1 that will be 1 - 4 into -1 which will be 1 + 4 so என்ன வரும்? that will be equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ so quadratic equation having என்னென்ன roots? so இந்த 2 roots இருக்கிற மாதிரி quadratic equation என்ன வரும்னு பார்க்கலாம். so quadratic equation having roots 1 + 2i and 1 - 2i அது என்ன வரும்னா x² minus sum of roots x plus product of roots is equal to 0 அப்படின்னு வரும். so this will be sum of roots என்ன? x² minus sum of roots என்ன? 2 product of roots என்ன? 5 which will be -2x plus 5 that will be equal to 0. so இது ஒரு equation. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு ரூட் என்ன கொடுத்திருக்காங்க? √3 அதே மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ரூட்ஸ்னு வந்தாவே நம்மளுக்கு என்ன வரும்? ± √3 அந்த மாதிரி தானே வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம்? 1 ரூட் வந்துட்டு 3 இருந்துச்சுன்னா அதர் ரூட் நம்ம என்ன சொல்லலாம்? அதர் ரூட் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம்னா அதர் ரூட் which is -√3 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு ரூட் வந்து நம்மளுக்கு வந்து 3 அப்படின்னு வந்துச்சுன்னா அதர் ரூட் வந்து கண்டிப்பாக ஒரு -√3 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல சம் ஆஃப் ரூட்ஸ் பண்ணலாம். சம் ஆஃப் ரூட்ஸ் so sum of roots என்ன? √3 - √3 that is equal to 0. product of roots என்ன? product of roots வந்துட்டு √3 minus √3 that will be -3 அப்படின்னு வரும். so quadratic equation of எது? of quadratic equation having roots என்னென்ன roots? √3 and -√3 அது என்னன்னு பாத்தீங்கன்னா that will be again x² minus sum of roots into x plus product of roots அப்படின்னு வருமா? that will be equal to 0. so இதுதான் உங்களோட sum of roots அது 0. இது வந்துட்டு உங்களுக்கு product of roots அது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so which will be x² minus 0 into x plus இது plus இல்ல -3 that will be equal to 0. so x² minus 3 will be equal to 0. so இப்போ product of these factors இந்த ரெண்டு roots இருக்கா product of இந்த factors என்ன வரும்னா product of இது இன்னொன்னு product of 2 factors அந்த ரெண்டு factors ஓட product என்ன வரும்? x² minus 2x plus 5 into x² minus 3 is equal to 0. so நான் இது என்ன பண்றேன்னா இதுல இருந்து இது மல்டிப்ளை பண்றேன் சேம் வே அதுல இருந்து அது மல்டிப்ளை பண்ணி போகணும். so which will be என்ன வரும்? x⁴ minus 3x² minus 2x³ plus 6x plus 5x² minus 15 will be equal to
0 அப்படின்னு வருமா? சோ இங்க நான் ஒண்ணு போட்டிருக்கலாம், அது வராது. 1 2 வரும், அதே மாதிரி 1 2 வரும், அதே மாதிரி 1 2 வரும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து பாருங்க. சோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்கும். இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர். சோ இது என்ன வரும்? -3 + 5. எது கிரேட்டர் நம்பர் சைன்? +5 தானே. சோ 2 வரும். அதே மாதிரி உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. சோ நீங்க அந்த ஆர்டர்ல எழுதிக்கோங்க, ஹையஸ்ட் பவர்ல இருந்து லோவஸ்ட் பவர் ஆர்டர். சோ x⁴ -2x³ + 2x² என்ன வரும்? +6x. இது என்ன ஒரு +6x -15 will be equal to 0. சோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மொத்தம் 4 ரூட்ஸ் கிடைச்சது. அந்த 4 ரூட்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த 4 ரூட்ஸ்க்குமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இந்த பெரிய இதுல நம்ம டிவைட் பண்ணணும். நம்ம அந்த எல் மெத்தட் போடணும். சோ இதுக்கு நம்ம பெரிய இதுக்கு நம்ம இப்படி போட்டு which will be x⁴ -3x⁴ -5x⁴ என்ன வரும்? +22x³ -39x² -39x +22x³ -39x² -39x +135 அது வருமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்துட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். which will be x⁴ -2x³ +2x² +6x -15 அப்படி வருதா? சோ இங்க நீங்க பவர் பாருங்க, இந்த பவரை பார்த்தா 6 வரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பவர் வந்து 4. சோ 4 வந்து நான் எப்படி வந்து 6 மாத்தலாம்? சோ எதோட மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? x² மல்டிப்ளை பண்ணா 6 வரும். சோ இங்க x² போடுறேன். சோ எல்லா டேர்மையும் நான் பண்றேன். சோ இந்த x² வந்துட்டு இந்த ஹோல் இதுல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். சோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? which will be x⁴ -2x⁴ +2x⁴ +6x³ -15x² அப்படின்னு வருதா? இப்ப நான் வந்து சைன் சேஞ்ச் பண்றேன். இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். சோ இது நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். which will be இது என்ன வரும்? -x⁴ -7x⁴ +16x³ இது என்ன வரும்? -24x² -39x +135 அப்படின்னு வருமா? சோ அந்த மேல இருக்கிற ரெண்டு நான் கீழே எடுத்து எழுதிட்டேன். சோ இப்போ நான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இதோட பவர் வந்துட்டு 5, இதோட பவர் வந்துட்டு 4. 4 வந்து நான் எப்படி 5 மாத்துறது? பிளஸ், ஆனா இங்க வந்து உங்களுக்கு மைனஸ் சைன் இருக்கா? சோ என்ன வரும்? அது கேன்சல் பண்ணணும்னா நான் மைனஸ் எக்ஸால நான் மல்டிப்ளை பண்றேன். சோ இது என்ன வரும்? மைனஸ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணா இந்த மைனஸ் எக்ஸ வந்துட்டு நான் ஹோல் இதை ஈக்குவேஷன்ல நான் மல்டிப்ளை பண்றேன். சோ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -x⁴ minus into minus plus 2x² x⁴ minus 2x³ அப்புறம் என்ன வரும்? இது என்ன? -6x² minus into minus plus 15x அப்படின்னு வருமா? So again sign change. இந்த plus, இது minus, இது plus, இது plus, இது minus. So இது cancel ஆயிரும், which will be minus 9x⁴ plus 18x³ minus 18x² minus 54x plus 135 அப்படின்னு இருக்குமா? So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுவும் சேம். So அதனால நம்ம எதால மல்டிப்ளை பண்ணலாம்? இது வந்து கேன்சல் பண்றதுக்கு -9 மல்டிப்ளை பண்ணலாம். So which will be -9 again நீங்க whole அந்த ஈக்குவேஷனால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -9x⁴ minus plus 18x³ minus 18x² minus 54x plus 135 that will be என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே plus minus plus plus minus. So இந்த எல்லாமே இது கேன்சல் ஆகி இது 0 ன்னு வரும். So நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இந்த whole equation இருக்குல்ல, x⁴ minus 3x⁴ minus 5x⁴ plus 22x³ minus 39x² minus 39x plus 135 equal to 0 வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? x⁴ minus 2x³
plus 2x square plus 6x. இது என்ன வரும்? minus 15 into x square minus x minus 9. That will be equal to 0. So இது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணனா இது என்ன வரும்? x square minus x minus 9 equal to 0 and a is equal to 1, b is equal to minus 1, c is equal to minus 9. இதோட quadratic equation solve பண்றதுக்கு formula என்னன்னு பாத்தீங்கன்னா which will be x will be equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இப்ப substitute பண்ணீங்கன்னா minus of minus 1 plus or minus root of minus 1 the whole square minus 4 into 1 into minus 9 by 2 into 1. That will be 1 plus or minus root of 1 plus 36. That will be by 2. அது என்ன வரும்? 1 plus or minus root of 37 by 2. So இதுதான் உங்களோட இதுக்கு கிடைச்சிருக்க roots. So இப்ப total number of roots நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இது 6 roots இருக்கணும் கண்டிப்பா. So total number of roots 6. So total roots என்ன? That will be இதுல நம்ம ஆரம்பிக்கலாம் 1 plus root 37 by 2 1 root 37 by minus 1 minus root 37 by 2. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூட் plus 3 minus 3 root 3 minus root 3. அடுத்து ரெண்டு என்னது? இது கொடுத்திருக்கு plus 2y minus 2y. 1 plus 2y 1 minus 2y. 1 plus 2y, 1 minus 2y. So, இதுதான் உங்களோட 6 rules. So, yes, இந்த sumsல ஏதாச்சும் doubt இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். அதுல நீங்க மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து புரியல லைக் சம்திங் வந்து உங்களுக்கு ஏதோ ஸ்டக் ஆகுதுன்னா நீங்க திருப்பி போட்டு பாருங்க. திருப்பியும் அன்டில் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க தனியா போட்டு பார்க்காதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டே போட்டு பாத்தீங்கன்னா எது நீங்க கரெக்டா போடுறீங்க தப்பா போடுறீங்கன்னு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கும் லைக் நானும் உங்க கூட சேர்ந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எஸ் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ்மிதா. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.